அடிக்கிற வேலை கூட எல்லாம் தூக்கிட்டு நாங்கள் கோயிலுக்கு பொங்கலுக்கு போகிறோம் தான் நினைக்கிறீங்க. அதுதான் இல்லை. அப்போ எங்கே தான் போகிறீங்க பார்க்குறீங்களா? அப்போ நீங்களே பாருங்கள். திடீர்னு எங்களை கூட்டிகிட்டு போனவர் வெயில் தாங்க முடியாமல் தண்ணி தொட்டிக்குள்ள இறங்கி சேர் போட்டு உட்காந்துட்டாரு. இவர் இப்படியே விட்டால் தண்ணிக்குள்ளே உட்காந்து என்ஜாய் பண்ணுவார்னு கூடையெல்லாம் எடுத்து கொடுத்து வந்தே பேலையை பார்த்தாத்தான்னு கொடுத்தாச்சு. அப்புறம் ஏதோ கச்சேரி பண்ணுற மாதிரியே இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் எடுத்து வச்சுக்கிருந்தாரு. இன்னைக்கு எதுவுமே செஞ்சு முடிக்கல, அதுக்குள்ளே கூடையை கழுவி கவுத்துட்டாரு. இது பார்க்கும் போது அப்படியே ஜில்லு ஜில்லுன்னு மழை பெய்யுற மாதிரி இருந்துச்சு. அடுத்துக்கு பார்த்தா தண்ணியில் உட்காந்ததுக்கப்புறம் ஐயோ வெயில் பயங்கரமாக இருக்குன்னு அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்த கொடையெல்லாம் எங்கள் தாத்தாட்ட கொடுத்து இந்த தாத்தா வெயிலுக்கு பிடிச்சிக்க சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி எங்கள் தாத்தாட்ட கொடுத்து அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா சூப்பராக இருக்குன்னு சொன்னான்னா நானும் தாத்தா நீ பார்க்க ராஜா மாதிரியே இருக்க நான் அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிவிட்டு நாங்கள் உள்ளே இறங்க இருக்கா ராஜாக்கு 2 மந்திரி தேவை இல்லையா, அதனால நாங்கள் 2 பேரும் உள்ளே இறங்கினதுக்கப்புறமா அவ்வளோ சின்ன சின்ன இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் சும்மா இருக்குமா தாத்தா மாதிரியே நாங்கள் 2 கொடையை பிடிச்சி கதை பேசிக்கிருந்தோம். சரி பாவம்னு சொல்லிட்டு கொடையெல்லாம் எடுத்து கொடுத்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் லெமன் ஜூஸ் போட்டார், மறுபடியும் லெமனை புரியாரு. நானும் தாத்தாட்ட கேட்டேன், என்ன தாத்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் லெமன் ஜூஸ் போட்டால் மறுபடியும் லெமனை புரியல அப்படின்னு கேட்டதுக்கு நீ பேசாமல் இரு தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லிட்டாரு. சரி நானும் எனக்கு நம்ம தலையெழுத்து இது தேவை குடிச்சா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிக்கிருந்தா அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பாதாம் பிசினையும் ஐஸ் கட்டியும் உடச்சி போட்டார். என்னதான் பண்ணுறாருன்னு பார்த்தா அவர் பெரிய மேஜிக் கப் ஒன்று போட்டு சர்பத் பாட்டில் எடுத்துட்டாரு. இந்த கலர் புதுசாக இருக்கேன், நான் இது வரைக்கும் பார்த்ததுல ரெட் அண்டு எல்லோ தான் பார்த்துருக்கேன், எதுன்னு புதுசாக இருக்கிறது எங்கள் தாத்தாரை கேட்டேன். எங்கள் தாத்தா இது வந்து திராட்சை ஃப்ளேவரு அப்படின்னு சொன்னார். வாவ், நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் இந்த புது ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்க்க. எனக்கு திராட்சைனாலே ரொம்ப பிடிக்கும். அப்படி சொல்ல வந்துட்டேன். இதில் நாங்கள் யூஸ் பண்ணியிருக்க வந்து சுத்தமான மழை தண்ணி. இது வந்து நாங்கள் மழை பெய்யெல்லாம் பிடிச்சி வச்சுருந்தோம் ஃப்ரெஷ் பியூர் தண்ணி. இது சூப்பராக இருக்கும். அப்படியே அதில் இலையெல்லாம் வச்சு க்ளோஸ் பண்ணி பார்க்கவே சூப்பராக இருந்துச்சுடா. அப்படியே எல்லாருக்கும் எங்கள் தாத்தா கொடுத்து நாங்கள் எல்லாம் சியர்ஸ் பண்ணி குடித்தோம். அப்படியே அதே ஒரு சுகம் தான் கைஸ். அப்படியே நாங்கள் பிடிச்சவங்களோட உட்காந்து குடிக்கிறதுக்கு. அப்புறம் எங்கள் தாத்தா நான் கேட்டேன், தாத்தா ஏதாவது வில்லேஜ் ஸ்டைலில் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. அப்புறம் உடனே எங்கள் தாத்தா இன்னொரு மேஜிக்கை போட்டு இது பேர் வந்து பனை ஓலையாம்ல, அந்த பனை ஓலையில் சர்பத்து எனக்கு போட்டு அதில் குடிக்க வச்சாரு. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா என் தம்பியை காணும். நானும் தாத்தா எங்கடா என் தம்பியை காணுன்னு தொட்டியை வெட்டி இறங்கி போய் தேடி பார்த்தா எங்கள் தோட்டம் ஃபுல்லாக தேடி பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் எங்கே உட்காந்துருக்கான் பாருங்க, அடப்பாவி. இங்கே பாருங்க சார் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது போல், அதனால தனியாக தொட்டியில் அதே மாதிரி இலை போட்டு சர்பத் சாப்பிட்டுக்கிட்டு கொலை பிடிச்சிக்கிருக்கா. அப்புறம் நான் சும்மா இருப்பேனா அப்படியே அவனை பம்புத்து விட்டேன், நானும் பழம் வச்சு குடிக்கிறேனே அப்படின்னு. அப்புறம் தாத்தா அதே மாதிரி ஒன்று செஞ்சு என் தம்பிக்கு ஊற்றி குடிக்க வச்சாரு. அவனும் சூப்பராக இருக்குன்னு சொன்னான். நீங்களும் இந்த மாதிரி பணம் உள்ள ஜூஸ் போட்டு குடிச்சிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.